kick. பிக் பீசஸ் எடுத்துட்டு வந்தோம், கட் பண்ணியாச்சு. ஓவன் ஆன் பண்ண போகிறோம். அப்படியே ஆன் பண்ணியாச்சு, பார்ப்போம். அப்படியே ரெடியாக இருக்குது. அப்படியே இது பண்ண போகிறோம், அந்த கம்பிக்குள்ளே போட போகிறோம். Everybody shake it, baby. மசாலா அப்படியே ஃபுல்லாக போட்டாச்சு. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா நல்லா ஃபுல்லாக Everybody shake it, baby. இதுலேயே சவர்மா போடலாம். சிக்கன் பயங்கரமாக இருக்குப்பா. मस्त अच्छा நல்லா ಸ್ಪೈಸಿ ಅಂದರೆ ಒಂದೇ ಮಾತು ಚಾನ್ಸ್ ಎಲ್ಲ Kick. green chicken recipe. அப்படியே சிக்கனை வாஷ் பண்ணலாம். ஆக்சுவலாக சிக்கன் கட் பண்ணியாச்சு. ஸ்மால் ரெசிபி என்னென்னா க்ரீன் சிக்கன் எப்படி வரும்னு இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு முழு கோழி, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். புதினா, கொத்தமல்லி, ஜிஞ்சரு, லெமனு, பச்சை மிளகா, கார்லிக், வெள்ளைப்பூண்டு, யோகட், தயிர், ஜீரா, சீரகம், கரம் மசாலா, blackpepper, tandoori மசாலா. இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். Kick. மின்ட், நம்ம ஆல்ரெடி இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டோம். and we will add in later on once we grind we will add this lemon juice and this masala items. Now it's ready to add as well. Kick. மசாலா அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலாம். ஆல்ரெடி நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொன்னனோ அத்தனையும் அப்படியே உள்ளே போட போகிறோம் மிக்சிக்குள்ளே. ஓ, கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், கிரைண்ட் பண்ண போகிறோம். க்ரீன் சிக்கனுக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரே அரைக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா அந்த திக்னஸ் வர்றதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர். அப்புறம் அதோட சால்ட் ஆட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் அதை போட்டோம். அதோட லைமை வந்து இப்போ ஸ்குவீஸ் பண்ண போகிறோம், ஒரு ஷவர்னஸ் கிடைக்கிறதுக்காக. Kick. ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாரினேஷனில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 20 minutes மாரினேஷனில் வைக்க போகிறோம். அந்த மசாலாவில், அந்த அரைச்சி வச்ச மசாலாவில் அப்படியே சிக்கனை போட்டோம். தரோவாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கட் பண்ண சிக்கன் தான். தரோவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம இப்போ ஆயில் போட்டோன்னா நம்ம இது வந்து க்ரில் பண்ண போகிறோம். அந்த ஆயில் கண்டென்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனால் நல்லா தரோவாயிட்ருக்கு. அந்த அரைச்ச மசாலாவில் நீங்கள் ஆயில் போட்டுறதானாலும் போட்டுக்கலாம், இல்லைனா பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டுக்கலாம். நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா க்ரில் பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலி திங்ஸ் வேணும், அந்த ரீசனுக்காக தான். அப்போ தான் நல்லா ஃப்ளேவரோட நல்லா சிக்கன் நல்லா வேகும். இது நல்லா அப்படியே தரோவாக மிக்ஸ் ஆகிருக்கு. முன்னாடி க்ரில்லுக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த அரைச்சி வச்ச மசாலா ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கா, ஏன்னா அப்போ தான் க்ரீன் சிக்கன் கரெக்டாக வரும். க்ரீன் சிக்கன் வந்து ஒரு யூனிக் டிஷ்ஷு. டேஸ்ட் பண்ணலாம். అంత కరెక్ట్ ఉంది. కరెక్ట్ ఉంది. బాగుంది. బాగుంది.
சூப்பராக இருக்குப்பா. க்ரீன் சிக்கன் இதை ஆன் பண்ண போகிறோம். ஓவன் ஆன் பண்ண போகிறோம். அப்படியே ஆன் பண்ணியாச்சு. ஓவன் அப்படியே ஹீட் ஆகுது. மேலே அப்படியே கீழேயும் ஆன் பண்ண போகிறோம். போத் சைடு ஆனால் போட போகிறோம். அப்படியே அன்டில் த ஹெட் ஒவ்வொரு அப்படியே ஃபில் ஆகும். Everybody shake it, baby. அப்படியே ஃபுல்லாக எல்லா பீஸையும் அப்படியே போட போகிறோம். ஃபுல்லாக அப்படியே ஓவனில் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஒரு யூனிக் டிஷ். ஃபுல்லாக அப்படியே போட்டாச்சு. ஃபுல்லாக போட்டாச்சு. அப்படியே ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். Everybody shake it, baby. அப்படியே ஓவன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா ஃபஸ்ட்டே போட்டுருங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கன் அப்படியே உள்ளே போட போகிறோம். கிரில் சிக்கன் அங்கே உள்ளே வச்சு அப்படியே லாக் பண்ணிவிட்டு அந்த இதில் இங்கே கடைசியாக ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து டெம்பரேச்சர் சொல்கிற மாதிரி டெம்பரேச்சர்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் அப்படியே இதை சுத்த விட போகிறோம். பட்டன் இந்த கடைசி பட்டன் நல்லா அப்படியே ரோலிங் அப்படியே ஸ்லோ ஃபயரில் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். பேசிக்காக ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்ராக்சிமேட் டைமு இது குக்கர் இருக்குது. அப்படியே லோ குக்கிங் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அப்படியே குக் ஆகிடுச்சு. இது வச்சு ஃபுல்லாகிட்டு கொஞ்சம் ஃபுல்லாகட்டும். கெட் ரெடி. க்ரீன் சிக்கன் அப்படியே ஒரு 70% குக் ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுக்க போகிறோம். இப்போது வெளியில் எடுத்து மசாலா போட போகிறோம். மறுபடியும் அப்படியே ரெடியாக இருக்குது. பார்ப்போம். ஏன்னா சிக்கன் குக் ஆகணும். அந்த ரீசன் அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ அப்படியே குக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 70% குக் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்துருச்சு. ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். ஃபயரில் வச்சு நல்ல ஒரு ஸ்மோக்கிங் ஃப்ளேவர். க்ரீன் சிக்கன் ரெடி. Everybody shake it, baby. Green chicken.
Everybody shake it, baby. அப்படியே பார்த்தோன்னா ஒரு ஷவர்மா டைப்பில் அப்படியே இருக்குது. அப்படியே லேயர் பை லேயராக சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதுலேயே ஷவர்மா போடலாம். Kick. Hey, hey, hey. ஃபுல்லாக ஃப்ளைட்டில் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் சிக்கன் அப்படியே க்ரீன் சிக்கன் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளேவரோட நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. டேஸ்ட் பண்ணலாம். சூப்பரான ஒரு இது. मस्त మంచిగా ఉంది. அச்சா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா ஸ்பைசி. இது எல்லா வகையான மக்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா சாப்பிட்லாம். நல்லா இருக்கு. ಅಂದರೆ ಒಂದೇ ಮಾತು, ಪುದೀನ ಮಿಂಟ್ ಕೊರಿಯಾಂಡರ್ ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. ನೀವು ಟ್ರೈ ಮಾಡಿ, ನಮ್ಮ ವಿಡಿಯೋ ನೋಡಿಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ನಮಗೆ ಹೇಳಿ. ನನಗೆ ಟೈಮ್ ಎಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ, ನಾನು ಜಸ್ಟ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಎಂಜಾಯ್ ಮಾಡಬೇಕು. ಬಾಯ್. Kick.